இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெற உள்ள நிலையில் வரிசையில் நின்று ஆர்வத்துடன் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். இலங்கை அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கே, நாமல் ராஜபக்சே உட்பட 38 பேர் போட்டியிடுகின்றனர். 1,70,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாக்களிப்பது, வாக்குகள் எண்ணப்படுவது, தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவது போன்றவற்றை இவர்கள் கண்காணிப்பார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தங்களது நோக்கத்தை பகிர்ந்து கொண்டதுடன் அமைதியான தேர்தலுக்கான பின்னணியை ஏற்படுத்தியமைக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் குவாட் அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து நியூயார்க்கில் எதிர்காலத்திற்கான மாநாடு என்ற தலைப்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெறும் கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். அமெரிக்காவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் மோடி சந்தித்து கலந்துரையாடுகிறார். டெல்லியில் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய முதல்வராக அதிஷியை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். அதிஷி தலைமையில் 5 புதிய அமைச்சர்களின் நியமனத்திற்கும் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதிஷியின் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதல்வராக தற்போது நிதியமைச்சராக இருக்கும் அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டப்படும் விவகாரத்தில் ஆந்திர மாநில முதலமைச்சரிடம் அறிக்கை அளிக்க வலியுறுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டார். அப்போது திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டுக் கொண்டதாகவும் இச்சம்பவம் குறித்த அறிக்கையை அளிக்க அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் மத இடங்களின் புனிதத்தை காக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவிலில் பிரசாதம் மாசுபடுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்பதால் இந்த விவகாரம் முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள அதிகாரிகள் நமது மத இடங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். லட்டு சர்ச்சை தொடர்பாக விளக்கம் அளித்த திருப்பதி தேவஸ்தான அதிகாரி ஷியாமலா ராவ், ஏஆர் டைரி நிறுவனத்திலிருந்து ஜூன் ஜூலை மாதங்களில் 4 டேங்கரில் வந்த நெய் தரமானது இல்லை என்பதை ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் கண்டறிந்திருப்பதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகின் முதன்மையான கோவில் பற்றி ஒரு முதல்வர் இப்படி அவதூறு கூறலாமா என்று ஆந்திர மாநில எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல கட்ட சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படும் நெய்யில் கலப்படம் என்பது கட்டுக்கதை இல்லையா என்று கூறினார். சந்திரபாபு நாயுடு இப்படியெல்லாம் பொய் சொல்வது தர்மமா என்று கேள்வி எழுப்பிய ஜெகன்மோகன், ஜூலை 12ஆம் தேதி சாம்பிள் எடுக்கப்பட்ட தினத்தில் முதலமைச்சராக இருந்தது சந்திரபாபு நாயுடு தான் எனவும், இத்தனை நாட்கள் சந்திரபாபு நாயுடு மௌனம் காத்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். லட்டு விவகாரத்தை நாட்டின் பொது பிரச்சனையாக கொண்டு செல்வது தவறு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருப்பதி லட்டு சாப்பிட்ட அனைவரும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என கூறிய அவர், இனி இந்த சம்பவம் போன்று நிகழாமல் பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களால் மக்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், முக்கிய பிரச்சனைகள் குறித்து யாரும் பேசவில்லை என்றும் விமர்சித்துள்ளார்.
பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க திண்டுக்கல் ஆவின் நிறுவனத்திடமிருந்து நெய் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கோயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வினோஜ் பி செல்வம், செல்வகுமார் ஆகியோர் திருப்பதி கோயிலுக்கு நெய் விநியோகம் செய்யும் நிறுவனமே பழனி முருகன் கோயிலுக்கும் நெய் விநியோகம் செய்கிறது என வதந்தி பரப்புகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் பக்தர்கள் மத்தியில் குழப்பமும் கொந்தளிப்பும் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் தலைமறைவாக இருந்த கொலை குற்றவாளி ஆள்வினை தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கொடிசியா அருகே பதுகியிருந்த ஆள்வினை பிடிக்க அதிகாலை 2 மணியளவில் போலீசார் சென்றபோது தலைமை காவலர் ராஜ்குமாரை ஆள்வின் கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தற்காப்புக்காக ஆள்வினை 2 கால்களிலும் சுட்டு பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் அரசு துறைகளில் 68,039 பேருக்கும் தனியார் நிறுவனங்களில் 5,08,055 பேருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நேரடி நியமனம் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்களின் வாயிலாக 33,655 நபர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் 75,000 இளைஞர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் வாயிலாக 27,73,847 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்திய பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நடுரோட்டில் விட்டுவிட்டார்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரதமரின் நடை, உடை, பாவனை மாறிவிட்டதாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தலை செயல்படுத்த மோடி துடிப்பதாகவும் எந்த காலத்திலும் அதை நாம் ஏற்கப் போவதில்லை எனவும் உதயநிதி தெரிவித்தார். மதுரையில் மாவட்ட ஆட்சியர் தனது அதிகார வரம்புகளை மீறி தலையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்ற அனுமதி மறுத்தார் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். மதுரை பசுமலையில் பேசிய அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது ஆளும் கட்சியுடன் நெருடல் வரும் என்று கூறினார். விசிகா கொடியை ஏற்றும்போது பிரச்சனை வருவதாகவும் மதுரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் ஆட்சியர் தலையிடுவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் எந்த பிளவும் ஏற்படவில்லை என்றும் பிளவை ஏற்படுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளவை ஏற்படுத்தும் மத்திய அரசின் முயற்சி வெற்றி பெறாது என்றார். மேலும் பல்வேறு விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் எங்கள் கூட்டணி வலுவாகத்தான் உள்ளது என கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி தெரிவித்துள்ள புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் விக்டோரியா கௌரி, பி. பாலாஜி, கே. ராமகிருஷ்ணன், ஆர். கலைமதி மற்றும் KG திலகவதி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக உள்ளனர். இவர்களை நிரந்தர நீதிபதிகளாக கொலீஜியம் பரிந்துரைத்திருந்தது. அதன் பேரில் 5 பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். கொல்கத்தாவில் 1 மாதத்திற்கும் மேலாக போராடி வந்த இளம் மருத்துவர்கள் இன்று முதல் பணிக்கு திரும்புகின்றனர். அவசர சிகிச்சை பிரிவு மீண்டும் தொடங்கி செயல்படும் என்றும் ஆனால் புறநோயாளிகள் பிரிவு தொடர்ந்து செயல்படாது என்றும் தெரிவித்தனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அந்த பகுதிகளில் மருத்துவ சேவை தொடங்கப்படும் என்றும் கூறினர். அதே நேரத்தில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் முன்பு போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர்.
ஜம்மு காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பத்கா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மலைப்பாதையில் சென்றபோது 40 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பேருந்தில் 35 வீரர்கள் பயணித்த நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேர் பலத்த காயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிக்காக இவர்கள் சென்றதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதி மக்கள் உதவியுடன் மீட்பு பணி துரிதமாக நடைபெற்றது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய துல்லிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அதிகம் உள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா படையினர் ராட்வான் பிரிவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். 59 பேர் காயமடைந்தனர். ட்ரம்புடன் 2வது விவாதம் நடத்த முயற்சிப்பதாக கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பேரணியில் அவர் உரையாற்றினார். அப்போது ட்ரம்புடன் மீண்டும் விவாதம் நடத்த முயற்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் என்றாலே பொய், புரட்டு, வஞ்சகம் என்று அர்த்தம் என பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி, இன்று இருப்பது பழைய காங்கிரஸ் அல்ல எனவும், தேசப்பற்று என்ற உணர்வு இன்றைய காங்கிரசிடம் மரணித்துவிட்டதாகவும் கூறினார். நேர்மையற்ற ஊழல் நிறைந்த கட்சி என்றால் காங்கிரஸ் என்றும், ஊழல் மிகுந்த குடும்பம் என்றால் காங்கிரஸ் கட்சியின் ராஜ குடும்பம்தான் என்றும் பிரதமர் மோடி விமர்சித்தார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பிரம்மாண்ட சாலை பேரணியை மேற்கொண்டார். இதையடுத்து பிரச்சார கூட்டத்தில் பேசிய கெஜ்ரிவால், ஹரியானாவிலிருந்து பாஜக விரட்டப்படும் என தெரிவித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ஒவ்வொரு குழந்தையும் இனி பாஜகவினரை பழி தீர்ப்பார்கள் என கெஜ்ரிவால் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே எடையூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் குடும்பத்தை ஊரை விட்டு தள்ளி வைத்துள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மழைநீர் கால்வாய் பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் துணைத் தலைவர் ராஜாத்தி குடும்பம் உட்பட 6 குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் முதலீடு பணம் ஒரே மாதத்தில் இரட்டிப்பாகும் என வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஆசை காட்டி 77 லட்சம் மோசடி செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரைச் சேர்ந்த சுப்பிரமணி தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் வங்கி கணக்குகளை வைத்து மோசடியில் ஈடுபட்ட சென்னை சேப்பாக்கத்தைச் சேர்ந்த ஹர்ஷத், ஷேக் முகமது தௌபிக், அப்துல் முனாஸ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். காரைக்காலில் மீண்டும் மீண்டும் பள்ளிக்கூடங்களுக்கு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து செல்லும் மாணவர்களின் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்ட கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் பெற்றோர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து கடுமையாக எச்சரித்ததோடு உறுதிமொழி எடுக்க வைத்தார். சிறார்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்க மாட்டோம் என பெற்றோர்கள் உறுதிமொழி ஏற்றனர். காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற காவல்துறையினருக்கு வாழ்த்து தெரிவித்து கோழிக்கோட்டில் இளைஞர்கள் விளம்பர பலகை வைத்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வலியப்பரம்பு எனும் கிராமத்தில் காக்காத்தோப்பு பாலாஜி தலைமறைவாக தங்கி இருந்துள்ளார். அவரை தேடி போலீஸ் வருவதை அறிந்து அங்கிருந்து ரவுடி பாலாஜி தப்பி சென்று விட்டார். இந்த நிலையில் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட செய்தி அறிந்த அந்த கிராமத்து இளைஞர்கள் தமிழக காவல்துறையினரை வாழ்த்தி விளம்பர பலகை வைத்துள்ளனர். சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே பிரபல பிரியாணி நிறுவனத்திற்கு சொந்தமான உணவு தயாரிக்கும் கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். கொடுங்கையூர், பொன்னேரி கிளைகளில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட பலருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க அறிவுறுத்தியதாக தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள தொழுதூர் கிராமத்தில் மழை வேண்டி கிராம மக்கள் சோம்பில் தண்ணீர் நிரப்பி அதனை எருக்கு இலையில் மூடி தலைகீழாக வைத்து வழிபாடு செய்தனர். வீடு வீடாக சென்று சாதத்தை வாங்கி ஊர் இலையில் வைத்து வழிபாடு செய்த பின்பு அதனை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கினர்.
பின் பெண்கள் ஒப்பாரி வைத்து மழை வேண்டி வினோத வழிபாடு நடத்தினர். இதனால் நல்ல மழை பெய்து கிராமம் செழிப்படைவதாக கூறுகின்றனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே தலையில் கல்லை போட்டு மாமியாரை கொலை செய்த மருமகளை போலீசார் கைது செய்தனர். ஆடு மேய்க்க சென்ற போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி தலையில் கல்லை போட்டு மாமியாரை கொலை செய்ததாக தெரிகிறது. தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விஜயலட்சுமியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் அருகே தனியார் நிறுவன பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பேர் உயிரிழந்தனர். கோடிச்சிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த குமார், கணேஷ் ஆகிய இருவரும் நேற்றிரவு கேலமங்கலம் கூற்றோடு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து அவர்கள் மீது மோதியது. இதில் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கணேஷ் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதை அறிந்த ஊர் மக்கள் அந்த வழியாக வந்த தனியார் பேருந்துகளை அடித்து உடைத்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். திருச்சி மாநகர போலீசார் நடத்திய ஆபரேஷன் அகழி ரெய்டில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 19ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் போது தப்பியோடிய சந்திரமௌலி என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் இருந்த 2 நாம் தமிழர்கள் கட்சி நிர்வாகிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய நிலையில் அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆபரேஷன் அகழியின் வாயிலாக இன்னும் பல சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திருச்சி NITயில் MCA படிக்கும் மத்திய பிரதேச மாணவி மாயமான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்வு பயம் காரணமாக அந்த மாணவி மாயமானதாக கடிதம் மூலம் தெரிய வந்துள்ளது. மாணவியின் புகைப்படம் மற்றும் விவரங்களை அனைத்து காவல் நிலையங்களிலும் அனுப்பி வைத்துள்ள போலீசார் மாணவியின் சகோதரர் மற்றும் NIT பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை நேரில் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி அருகே கெத்து காட்டுவதாக சொல்லி 15 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் சிறுமியின் தாயை செல்போனில் அழைத்து மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார் தலைமறைவாகி இருந்த இளைஞரை பிடித்து சிறுமியை மீட்டிருக்கின்றனர். தொடர்ந்து சிகிச்சைக்காக சிறுமியை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் இளைஞரை போக்சோவின் கீழ் சிறையில் அடைத்தனர். கும்பகோணத்தில் அரசு பேருந்தின் முகப்பு விளக்கு எரியாமல் பாதியிலேயே பேருந்து நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பயணிகள் அவதிப்பட்டனர். சிறிது நேரத்தில் பேருந்தில் பழுதாகி இருந்த முன் விளக்குகள் திடீரென எரிய தொடங்கியதை அடுத்து பேருந்தை ஓட்டுநர் ஓட்டி சென்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி பகுதியில் குமார் என்பவர் நடமாடும் மதுக்கடை நடத்தி மது பிரியர்கள் இடத்திற்கே சென்று சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் 100க்கும் மேற்பட்ட மது பாட்டிலுடன் தீவட்டிப்பட்டி பகுதியில் மது டெலிவரி செய்த குமாரை கைது செய்தனர். புதுச்சேரியில் ஜெர்மன் குடியுரிமை பெற்ற 80 வயது மூதாட்டி ரேணுகா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முகத்தில் கீறல்களுடன் அரசு மருத்துவமனையில் மூதாட்டி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அதிகாலை 4 மணியளவில் ராஜேந்திரன் மற்றும் 5 பேர் தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் தீப்பிடித்து எரிந்தது. திருவண்ணாமலை மாந்தோப்பு பின்புறம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது.
தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் மலையில் பற்றிய தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மூலிகை மரங்கள் மற்றும் அரிய வகை மரங்கள் எரிந்து சாம்பலானது. இதனால் அப்பகுதி புகை மூட்டமாக காணப்பட்டது. சென்னை நெற்குன்றத்தில் குப்பை போட சென்ற 10 வயது சிறுவனை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடையில் இருந்து சதை எடுத்து பொருத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதால் கூலி வேலை செய்யும் பெற்றோர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் தெருநாய்களை பிடித்து பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நெற்குன்றம் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் லூர்துபுரம் பகுதியில் உள்ள ஒரு மளிகை கடையில் கடந்த 3 நாட்களுக்கு தொடர்ந்து கடையை உடைத்து மைசூர் பாக் மற்றும் கடலை மிட்டாயை தின்று சென்றுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் கரடியை கண்காணிக்க முதற்கட்டமாக கேமரா வைத்துள்ளனர். மேலும் கரடியின் நடமாட்டத்தை பொறுத்து கூண்டு வைக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் பவித்ர உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான நெல் அளவை கண்டருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆவணி புரட்டாசி மாதத்தில் பவித்ர உற்சவம் எனப்படும் நூலிலை திருநாள் 9 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பவித்ர உற்சவம் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 7ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வான கோவில் கொட்டாரத்தில் நெல் அளவை கண்டருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூரில் பள்ளி மாணவனை சக மாணவன் பிளேடால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்த போதிலும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட யாரும் தடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சீனிவாசனுக்கு வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.